அருமைக்குரிய அன்பு நண்பர் பழனிசாமி அவர்கள் என்னென்னலாம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்க. டெல்லிக்கு போகும்பொழுது உண்மையை சொல்ல, அதிமுக தலைமை அலுவலகத்தை, அங்கே இருக்க அலுவலகத்தை காணொலியில் திறந்து வைத்த பின்னர் போகவே இல்லை. அதனால தான் வந்தேங்க, நான் காலையில் புறப்பட்டு போகிறேன், நான் யாரையும் பார்க்கல, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு போங்கன்னு சொல்லி நமது செய்தியாளர்களை டெல்லியில் ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சார். நம்ம முன்னாடியே செய்தி வந்துடுச்சு, ஈவினிங்க அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அன்றைக்கி இரவே 3/4 மணி நேரம் காத்திருந்து அதுக்கு பின்னால் அவர் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்தோம். அன்றைக்கி அமித்ஷாவுக்கு சந்தேகம் பழனிசாமி மேலே. ஏன்னா ஏற்கனவே பிரதமர் மோடியை ரொம்ப கஷ்டப்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் எல்லா சிரமத்துக்கு இடையில் இன்னைக்கு கூட வச்சிருக்க ஓபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டு இவர் தான் மாபெரும் தலைவர் அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டு அவரே ஒத்துக்கிட்டார். பின்னாடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் உட்கார வச்சேன், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பச்சை துரோகியை உட்கார வச்சிட்டேன்னு சொல்லி துரோகத்தனமான செயல் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி, முதுகிலை குத்தி விட்டார்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவும், திரும்ப பழனிசாமி அடித்தளமே இல்லாமல் நேராக ஒரு பதவிக்கு வந்துட்டார், தலைவர் பதவிக்கு. அரசியல் அனுபவம் இல்லாதவர், பிரஸை மாத்திரமே சந்தித்து மேலே வந்தவர்னு சொல்லி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்துட்டார். இவர் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வருவோன்னு சொன்னார். கொண்டு வந்து என்ன கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அவரும் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் பழனிசாமி. ஆனால் ஒரு ஆட்சியை எப்படி அமர செய்ய வேண்டும், ஒரு ஆட்சியை நினைத்தால் எப்படி கவிழ்க்க முடியும், இதெல்லாம் வல்லமை படைத்தவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விஷயம். ஏன்னு கேட்டால் கர்நாடகாவில் 24 எம்எல்ஏ சக்குன்னு மாறினாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, உடனே ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இன்றைக்கி மராட்டியாவில் ஷிண்டேகாரி, அதே உங்களுக்கு தெரியும் அந்த பாலிடிக்ஸும். ஸோ அவருக்கு தெரியாத அரசியல் இருக்கவே முடியாது. அவரால் தான் இன்றைய தினம் மோடி பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. பிரதமர் மோடி பிரதமராக உட்கார வைப்பேன்னு குஜராத்தில் முழங்கினார், அவர் அதை செஞ்சார். பழனிசாமி வெளியில் வந்து ட்வீட் போடுறார். என்ன ட்வீட் போடுறார்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் ஃபோர்த்கமிங் 2026 எலெக்ஷனில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போட்டார். நான் சொன்னேன் 100% கூட்டணி முடிந்து விட்டோம். இது முதல்ல நான் தான் சொன்னேன். 2 விஷயங்களை சொன்னேன். ரொம்ப நாளாக உங்களோட தொடர்பு இருக்கோம், பல வருடங்களாக. இந்த பிரஸோடு நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக பயணிக்கிறேன். திரு செங்கோட்டையன் டெல்லி போகவில்லை என்பதையும் நான் தான் சொன்னேன். அது ஒரு ஃபேக்ட். டிக்கெட்டு, போர்டிங் பாஸு நம்பாதீங்க, பொய், அதை வச்சு யாரோ விளையாடுறாங்கன்னு சொன்னேன். நேற்று கூப்பிட்டு வந்து அமித்ஷா உட்கார இல்லையா? திரு செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அங்கே தானே இருந்திருக்கணும். அதுதானே நியூஸாக போச்சு 10-15 நாள். அப்புறம் பழனிசாமி இங்கே வந்து என்ன பண்ணார்? யாராவது கேட்டா, நீங்கள் யாராவது கேட்டா, இந்த சேலத்தில் ஆகட்டும் மற்ற இடத்துல ஆகட்டும் கேட்டா, இதே விளையா போச்சு, எப்போ பாரு இதே கேட்டுட்டு இருக்கீங்க, அப்பா 6 மாதம் விட்டு பேசுவோம் போங்க, நீ இப்போ எலெக்ஷனை பற்றி கேட்டே உயிரிடுங்க பா. இப்படித்தான் அவருடைய பதில் இருந்தது. ஏதாச்சும் கொஞ்சமாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ சொல்ல முடியாது, 6 மாதம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு அப்படி விழுந்தார் உங்கள் மேலே. ஞாபகம் இருக்கா? வேறு வழி இல்லாமல் நீங்களும் கேட்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார், ஏமாத்திட்டு போயிடுவார். இது எங்கேருந்து சார் முடைச்சது? முந்தானேத்தி எந்த செயற்குழுவை கூட்டினீர்கள்? அப்பப்போ இவர் பொதுச் செயலாளர் நிரந்தரமே இல்லை. இப்போ எங்கன்னா ஆபிரகாம் சொல்லிட்டு இருந்தார், கஜேந்திர ஆனந்த் எல்லாம், கவுடரு, ஜாகீர் ஹுசேன்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரின்ஸ் எல்லாரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் பொதுச் செயலாளரே இல்லை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க. கேஸ் முடியணும், கன்ஃபார்ம் பண்ணல எலெக்ஷன் கமிஷன், பெண்டிங்கில் வச்சுருக்கு. இவரை எந்த அதிமுக பொதுச் செயலாளர் தலைமைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் கிடைச்சா போதும் லாபம்னு சொல்லி இங்கே இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து
இவரை கையில் வச்சுக்கிட்டு இவர் தான் அதிமுக தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையை. அதனால்தான் நாடாளுமன்றம் போயிட்டு சட்டமன்றம் போச்சு, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாம் 0 ஆச்சு, பை எலெக்ஷனில் 2 தடவை நிற்கலை. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ திடீர்னு கூட்டணி அங்கே போய் அம்போடு உட்காந்துருக்காரு. அமித்ஷாஜி பேசுகிறாரு, அவருக்கும் சில நேரத்தில் கோபம் வருது. திரு பழனிசாமி முகத்தை பாருங்கள், அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார், வாயே திறக்க மாட்டார். எல்லாம் போன பின்னாடி ஒரு காமெடி நடந்தது. இவரை எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸ்டேஜில் தனியாக நின்றுட்டுருக்காரு. அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, யாரையும் காணோம். அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் தட்டி, அண்ணனை வாங்கினேன், கீழே வாங்கினேன்னு. அந்த அளவிற்கு ஒரு பெரிய குழப்பத்திலே பழனிசாமி இருக்கிறார் என்பது தெரிகிறது. இது காரணம் பின்னாடி இடி இன்கம் டேக்ஸும் அந்த வலையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. ரைட்டு, இப்போ பிஜேபி என்ன எதிரி கட்சியா? 14 ஸ்டேட்டில் ஆளுது. புதுச்சேரி மாதிரி மாநிலத்தை விட்டு கூட்டணி இல்லாமல் 14 ஸ்டேட்டில் இருக்கு. ஒரு காலத்தில் 2 கட்சிகளும் பயணித்த கட்சி தான், அது தப்பு இல்லை. அதுதான் தீண்டத்தகாத கட்சி மாதிரி அதில் சேரக்கூடாதுன்ற ஒரே நிலைப்பாட்டை தொண்டர்களையும் மக்களையும் நம்ப வைத்து எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஆன் பண்ணு, என்கிட்ட கொடுக்குறீங்க. அப்புறம் கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமே தேவையில்லை. அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட். அது இல்லைன்னா நாளை பிஜேபி இல்லைன்னா நாளை ஜெயிச்சிருக்க வேண்டியது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019 சரி 2020 சரி நாங்க தோத்துது பிஜேபியால. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். தீ குளிக்கணுமா சொல்லுங்க. அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். என்ன சொல்ல முடியும் நாங்க அதுக்கு மேல? திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத, திட்டவட்டமா முடிவு பண்ணதாச்ச. சங்கிட்டு இருக்கவங்க பொண்ணு கேட்டீங்களா? மாவீரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அது எல்லா ஆடியோலையும் ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அண்ணன் சீனிவாசன் அவர் அப்படி தான் பேசுவார். தம்பி செத்துட்டுன்னு வச்சுருப்பா, பிஜேபிட்டெல்லாம் போக மாட்டான். அவர் சொன்ன வார்த்தை அது. பிஜேபிட்டு போனால் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோ, செத்துட்டோன்னு வச்சுக்கோ, நாங்கள் போக மாட்டோம்ப்பா. அவர் சொன்ன வார்த்தை அது. மிக தெளிவாக ஜெயக்குமார் கூட போன கேபி முனுசாமி, அவர் நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி மாதிரி நிறமாறிடுவார். அவரெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. உலகத்திலே ஒப்பற்ற தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு பேசினவர். இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான்றாரு. யாரோ ஒருத்தன் ஃபோனில் டேப்பில் பேசுகிற மாதிரி சூட்கேஸ் மாறினோடனே என்ன வேணாலும் பேசுவாங்க. என்னங்க நடக்குது? இப்போ எங்கே போச்சுங்க உன்னை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்த செயற்குழு? இப்போ எங்கேப்பா போச்சு பொதுக்குழு? பழனிசாமி எங்கே போச்சு? இப்போ பொதுக்குழுவும் இல்லை, செயற்குழுவும் இல்லை, ஆட்சி மன்ற குழு அறவே இல்லை. அம்மா போன பின்னாடி, அம்மா இறந்த பின்னாடி தனிக்குழு. இது அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் அன்போடு நான் சொல்லிக்கிறேன்.
தவறு பண்ணிட்டீங்க நீங்கள். என்னென்னு கேட்டால் நயினார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப நண்பர், பல வருஷமாக நண்பர். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் அன்போடு அவரை பண்ணையார்னு கூப்பிடுவோம். சகோதரி தமிழிசை தந்தையார் குமரியானந்தன் இருந்த மறுநாள் போனப்போ விசாரிக்கிறதுக்கு கிடைத்தார். நான் யூகிச்சு அட்வான்ஸாக வாழ்த்து சொல்லிட்டேன். இதில் பலிகடா பண்ண போகிறது யாரை? அண்ணாமலைன்னு எனக்கு தெரியும், நிச்சயமாக பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ணாமலைக்கு புரியல, ஏன்னா பாவம். ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்டேஜில் எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது அவர் பேரை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி அண்ணாமலைனா ஜோராக கை தட்டுறான். இந்த மாநாடு பந்தல் பூரா அது எப்படி ஒத்துக்குவாங்க பக்கத்தில் இருக்க லீடர்ஸ்? அவருக்கு புரியல. ஒரு கட்சி உருவானதே அதில் தானே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் மேலே வராருன்னா அது இருந்த எதிரொலி கைத்தட்டல் இதையெல்லாம் பார்த்து தானே இப்படி ஆச்சு. பாவம் அவருக்கு புரியல. அவர் வந்த பின்னாடி எனக்கு அம்மா பேசுனதுலேயும் தலைவரில் பேசுனதையும் நமக்கு அண்ணாமலையோட நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆனால் அது பின்னாடி ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மான்ட்டார். என்னாச்சு? இன்றைக்கி அவரை பலிகடா. ஏன்னா பிஜேபி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது 11% வாங்கினது நிஜமாக பொய்யோ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேறு கால்குலேஷன் இருக்குது. ஆனால் அது அடிச்சு அவர் சொல்லிட்டு இருந்தார் 11%, 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்கள் அதிமுக அவ்வளோதான், பிஜேபி வந்துருச்சுன்னு அந்த பிஜேபியினுடைய தலைவர் அவர் கட்சிக்காக பேசிகிட்டு இருந்தார். ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னார். சீட் ஷேரிங்கில் பிரச்சனையாகும், கூட்டணியே வேண்டான்னு சொன்னார். ஒரு தைரியமாக பேசுகிறதுக்கு அங்கே ஆள் இருந்தது. அதை நயினார் நாகேந்திரன் கூட ஒத்துக்கிட்டு இருக்கார். அவரை மாதிரி பேச முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவரை காலி பண்ணுறாங்க. இப்போ பழனிசாமியுடைய ஆட்கள் நாங்கள் சொன்னதால தான் இவரை யாரை அண்ணாமலையை எடுத்துட்டாங்க, பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்னு மீசியை திருப்பிக்கிறாங்க. எங்கள் பிஜேபிக்கு நான் கேட்குறேன், அது உண்மையான்னு தெளிவுபடுத்துங்க. 14 ஸ்டேட்டில் இந்தியா பூரா இருக்கீங்களே, யாரோ ஒரு நிரந்தரம் இல்லாத பொதுச்செயலாளர் பேரை வச்சு ஏமாத்துகிற பேர் வழி அவர் சொன்னார்ன்றதுக்காக ஒரு தலைவரை காலி பண்ணுறீங்க. தலைவரை காலி பண்ணுறீங்களா? அதுக்காக நீங்கள் என்னங்க நியாயம்? நான் ஒன்றும் வக்காலத்து வாங்கி பேசல. அதனால் இது சரியில்லாத ஒரு கூட்டணி, சரியில்லாத ஒரு முடிவு, இது வேலைக்காகாது. ஆகவே இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ண விதம், அதுக்கு பின்னாடி பாருங்கள், ரொம்ப வேதனையோடு இந்த சேலத்தில் தாங்க இதே அரங்கத்தில் இந்த 4 நட்சத்திர ஹோட்டல் இங்கே உட்காந்து பேசும்போது தாங்க இதை முடிச்சுட்டு தாங்க நம்பி இந்த பழனிசாமிகிட்ட போய் நான் ஏமாந்தேன். அதே உண்மையை சொல்கிறேன், இங்கே உட்காந்துன்னு நினைவுக்கு வருது. ஆக அமித்ஷா ஏன் வந்தார்? 6 மாதம் எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசலான்னு சொன்னதை உடனடியாக கூட்டு வச்சு மேடையில் ஏன் பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை அமித்ஷாக்கு. உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. போன நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷாஜி கூட்டணி இல்லை. அப்போ மேடையாக ஏறி அவர் வந்த 4-5 இடத்துலையும் எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் சொன்ன வார்த்தை, பாடி வீடுகளில் ஏழை எளியோருக்காக, ஏழை தாய்மார்களுக்காக உருவாக்கிய இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அண்ணாவினுடைய பெயரை கொண்ட இயக்கம், புரட்சி தலைவர் பொறித்த கொடியிலே அண்ணா உருவத்தை பொறித்த இயக்கம், பல சாதனைகளை செய்த இயக்கம். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து மக்களிடங்களிலே நீங்காத இடத்தை பெற்று நடமாடுகின்ற தெய்வமாக விளங்கினார்களே அந்த தாய், அவர்கள் இருவரும் தொடர்ந்து காப்பாற்றிய இந்த இயக்கம் ஊழலாட்சின்னு சொன்னார். யார் சொன்னது? அமித்ஷா எல்லா இடத்துலையும் போய் ஊழலாட்சின்னு பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? அப்போ இப்போ ஊழலாட்சி நல்ல ஆட்சியாக மாறிடுச்சா? எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கூட இருக்கவங்க கேஸெல்லாம், ஊழல் கேஸெல்லாம் பிஜேபிக்கு சரியாக போயிடுச்சா? மக்களிடத்திலே பெரிய வெறுப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டணி அமைந்தது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் ரொம்ப வேதனை. 2 வருஷம் போச்சுங்க, ஒரு ஆளால் போச்சு லைஃப்பில். எனக்கு சுற்றி நானும் அண்ணன் சம்பத்தும் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள். அந்த பர்டிகுலர் லீடர், அவரை லீடர்னு சொல்லிட்டு அலைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போய் ரோட்டில் நிற்கிறார். அவர் துணைவியார் சுற்றி இருந்தவர்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் இவ்வளோ இல்லை. டெல்லி திகார் சிறையிலேருந்து சென்னை வரைக்கும் அலைஞ்சேன். பரப்பனக்கரகார ஜெயிலில் என் பக்கத்தில் நின்று, இனி கூட்டணியே இல்லை, சாகும் வரை பிஜேபி கிட்ட போக மாட்டோம் சொன்னது யார்?
இன்றைக்கி அந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா அதிமுக போயிடும்னு சொல்கிறதும் அவர் தான். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஓபிஎஸ் அண்ணன் பண்ண தப்பு, சாயங்காலம் பண்ருட்டியாரை சேர்த்துட்டு கிளம்பிட்டார். பண்ருட்டியாரும் அவரும் போயிட்டாங்க. கஜேந்திரன்லாம் மாவட்ட செயலாளர், அவர் அமைப்பு செயலாளர், இப்படி நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு நியூஸ் வருது போயிட்டார் அங்கன்னு. நானும் மற்றவங்க பேசிக்கிட்டேன், எல்லாம் அங்கேருந்து தானே எல்லோரும் இங்கே வந்தோம். இவர் ஏன் அங்கே போனார்? இவர் அங்கே போனாரா? அவரை பார்த்தாரா? முதல்ல இவர் காலியானார். யார்? ஓபிஎஸ் அண்ணன். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவர் அண்ணாமலை என்னன்னு தெரியாது அவருக்கு பற்றி, அவர் போனார். இப்போ அண்ணாமலையும் காலிக்கிட்டார். 2 பேரும் காலி. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மா முதலமைச்சர் ஆக்கினாரா? இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்பொழுது முக்கியத்துவம் தந்தாரா? இல்லை. எல்லா மந்திரிகளோடு இவரும் ஒரு அமைச்சர். ஒன்றும் பிரமாதமாக இல்லை. நான் பழனிசாமின்னு கூப்பிட்றதும் அவர் புகழேந்தின்னு கூப்பிட்றதும் இப்படி தான் அவர் எல்லாத்திட்டையும் அன்பாக பழகின நண்பர். இங்கே நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் வந்திருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார், 2 முறை ஆக்கப்பட்டார். ஓபிஎஸ் தான் 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தார், பொருளாளராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அம்மா அழைத்து பேசினார்கள். என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? மானம் மரியாதையை விட்டு அரசியல் பண்ணுமான? இவ்வளவு கேவலமாக போயிட்டீங்க கீழே இறங்கி. அன்னைக்கு மேலே பேசும்பொழுது பண்ருட்டியார் சொன்னார், பிரதம மந்திரி பக்கத்தில் எப்போ பழனிசாமியை உட்கார வச்சாங்களோ இந்த கூட்டணி வேண்டாம், போங்க ஓபிஎஸ் கீழே போங்க. மனோஜ் பாண்டியன் இருக்கார், ஜேசிடி பிரபாகர் அண்ணன் இருக்கார், கூப்பா கிருஷ்ணர் இருந்தார், அதுக்கு பின்னாடி வைத்தியலிங்கம் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. போய் கீழே போய் சொல்லுங்கள், அவங்கள உட்கார வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, சரியாக வராதுன்னு சொல்லுங்கள். இதை பண்ருட்டியார் சொன்னார். நான் தான் சாட்சி. அன்றைக்கி அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க, மறுநாள் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப சோகமாக இருந்தார், கண்ணில் தண்ணி வந்தது, வேணான்னு கிளம்பிட்டார். அரசியலில் என்னங்க, வீட்டில் அம்மா தலைவர் படம் வச்சுருக்கீங்களா, போங்க கீழே உட்காந்துக்கோங்க. அரசியலில் தூக்கிறீங்க. தன்மானமும் சுயமரியாதையும் தாங்க முக்கியம். எவ்வளோங்க அவமானத்தை நீங்கள் தாங்க முடியும்? எவ்வளவு அசிங்கத்தை நீங்கள் தாங்க முடியும்? ஒரு எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்றீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேன்றீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன்றீங்க. எவ்வளோ பேருங்க நம்பி வந்து உங்களை நிற்கிறாங்க பக்கத்தில் சொல்லுங்கண்ணா. அவங்க கதியெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு மனிதர். இன்னொரு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு வெளியிலே வராது. அது இன்னமும் நினச்சிட்ருக்கு. புரட்சி தலைவிக்கு அடுத்தது நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வச்சுருவேன் 26 அம்மா ஆட்சி வந்துடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடும். அப்புறம் 26 முடிஞ்சு 31 இதே டைலாக் போவோம். என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்? நாங்களாவது கடிதம் எழுதணும், அப்ரோச் பண்ணோம், யாரும் கேட்கலை. அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ வேதனையாக இருக்கும் சார். இது பாருங்க. அடுத்தது இவர் ஒரு மாமனிதர், பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணி வந்ததால தான் நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் தோற்றிருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள், சூழல் மாறும், அரசியலிலே கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். புரியுதாங்க? திருடனாக இருந்து நல்லவனாக மாறிட்டான்றாரு. யாரையும் சொல்கிறாரு? உள்துறை அமைச்சரியா? நான் அப்படி நினைக்கல. சொந்தமாக மொத்தமாக பிஜேபி எடுத்துக்குவோம். நம்ம திருட்டு பசங்களாம் நல்லவங்களாம் மாறிட்டாங்க, இப்போல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களான்றாரு எங்கள் அண்ணன் பொண்ணைய. மும்மொழி கொள்கையெல்லாம் ஏற்றுக்குவாங்க, மன்னிச்சு விட்ருங்கன்றாரு. இது என்னங்க கேவலம், அசிங்கம் பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க. எங்கள் கேவலமாக இல்லைங்க. நேத்திய அசானான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்ன காரைக்காலுக்கு தெரியும். நான் தானே அங்கே இன்சார்ஜ். அம்மா அனுப்பிச்சு இன்சார்ஜாக இருந்து 4 எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு 4-5 பேர் கிட்ட லீடிங்கில் இருக்கும்போது போச்சு. நான் தான் இன்சார்ஜ். அவர் நேற்று விலகிட்டார், இந்த கூட்டணி வேண்டான்னு விலகிட்டார். வெளியில் வாங்க சார். பழனிசாமி அவருடைய பாதுகாப்புக்காக அங்கே இருக்கார். அவர் இடி இன்கம் டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு அங்கே இருக்காருன்னு உலகெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும். அதிமுக காப்பாற்றுங்க, கையெடுத்து கும்பிட்ற. தயவு செஞ்சு இனி பழனிசாமி கூட இருக்காதீங்க, லைஃபு போச்சு. அதனால் நீங்கள் வந்து யார் எதிரியோ திமுக, அதை எதிர்க்கின்ற வல்லமையை சக்தியை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. ஏடிஎம்கே தொண்டன்ற முறையில் எப்படி இருந்த இயக்கங்க. போயஸ் தோட்டத்து வாசலில் வந்து காத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கழுத்தை பிடிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி சொன்னால்
கூட்டணியில் அதிமுகன்னு சொன்னால், ஏய் உங்களை தான் கேட்குறேன் நான், யாருக்காவது உங்களுக்கு தைரியம் மான மரியாதை சூடு சொன்ன இருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்க. நீங்க சொல்றாருல பக்கத்தில் உட்கார வச்சு அமித்ஷா, அவர் கட்சி பிஜேபி, அவருடைய கட்சி பிஜேபி, அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவார், அவர் கூட்டணி அமையும் சொல்லுவார். கூட்டணினா சீட் ஷேரிங் வரும், ஷேரிங்கில் அந்த பக்கம் அதிகமாக வந்தால் ஒன்று ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க. ஒன்று எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க? பழனிசாமியால் ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியல, சசிகலாவால் ஒன்றும் பண்ண முடியல, இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பல, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, நான் பண்ணுறேன் பார் அவனை அப்படின்னு இறங்கி இருக்கிறது தான் அமித்ஷாவினுடைய வியூகம். அதுதான் அரசியல் ராஜதந்திரம். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க, தலைவர் ஆட்சி அமைப்போம், அம்மா ஆட்சி அமைப்போன்னு. சரி சார், ஒருங்கிணைப்பு குழு முடியல, நான் ஓப்பனாக பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஒருங்கிணைப்புன்றது இனிமேல் நடக்காது சார், ரொம்ப கிளியராக நான் ஓப்பனாக பண்ணி கேட்ட கேள்வி எனக்கு கோவம் இல்லை, சரியான கேள்வி. ஆகவே ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த பழனிசாமி ஒத்துற மாதிரி இல்லை. அவருடைய ஒரே கண்டிஷன், இந்த கட்சியை வேணாம் நான் அடமானம் வச்சிடுறேன், அப்புறம் வித்துடுறேன், நான் ஓபிஎஸ், சசிகலா, புகழேந்தி, நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் யாரையும் சேர்த்துக்க முடியாதுன்னு அதையெல்லாம் சொல்லிட்டார் அவர். ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே நான் ஜெய்சிடி பிரபாகரன் மற்றவங்களாம் எடுத்த முயற்சி, பெரிய அளவில் எடுத்த முயற்சி வீண் போனது நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா லட்சோப லட்சம் தொண்டர்களும் மக்களும் அதை விரும்பினாங்க. எல்லாரையும் நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன், எவ்வளோ மேக்சிமம் முயற்சி எடுக்க முடியுமோ எடுத்துட்டோம். அந்த முயற்சிக்கு வர்றதுக்கு ரோட்டில் போகிறவங்க இவங்கன்னு சொன்னதை கூட நாங்கள் தாங்கிக்கிட்டோம். ஆனால் பழனிசாமின்ற ஒரு தீய சக்தியால் அது தடைபட்டு போச்சு, முடியல. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக வேறு வழி இல்லை, கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள், கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள்னு ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களை நியமித்து மாவட்டம் தோறும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். வண்டியெலாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். நானே களத்தில் இறங்கி பிரச்சாரத்திற்கு போக தயாராகிவிட்டோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம். தொடர்ந்து பல வண்டிகள், பல தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி பல பேர் எங்களோடு வருவார்கள். ஆகவே இந்த பழனிசாமி அதிமுக கூட்டணி இல்லை, வழக்கு முடிய வேண்டும். அதிமுக கூட்டணி இல்லை, பழனிசாமி அணி எடுத்த முடிவு முறையான முடிவு அல்ல. ஆகவே அதை எடுத்து அதை எதிர்த்து மாபெரும் புரட்சி வெடிக்கும், எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் போவோம். இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பழனிசாமி எடுத்த முடிவு கட்சி கிடைத்த துரோகம், அதுக்காக தான் இது கூட்டப்பட்டது. உடனடியாக இந்த நடவடிக்கையில் இறங்கப் போகிறோம். நிறைய வரும், பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ லிஸ்ட் பண்ண முடியாது, நான் எக்கச்சக்கமாக பின்தொடர்ந்து எல்லாரும் பயங்கரமான எரிச்சலில் இருக்காங்க. என்னுடைய மொபைல் வெடிச்சிருக்கோம். இதை வெளியில் வந்த உடனே சும்மா ஒரு யூடியூபுக்கு நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன், ஒரு 5 lakhs மேலே போயிட்டு. இப்போது ஒரு 2-3 இடத்துல பேட்டி கொடுக்குறேன். நம்ம டிவியெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் அப்படி போகுது சார். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை மக்கள் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக டிரான்ஸ்பரன்சியாக சொல்லணும். நீ பிஜேபியோட கூட்டணியில் நீ ஏன் ஊரெல்லாம் சொன்ன? நீ எஸ்டிபிஐ மீட்டிங்கில் ஏறி கூட்டணியே இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்தி ஏன் பேசணும்? பிஜேபியோட மக்கள் பார்த்துக்கிட்டு ஒத்துக்குவாங்களா இதையெல்லாம்? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் மாறி மாறி பேசுவீங்களா சார்? ஒன்றுமே இல்லை, அவசரமான கூட்டணி. அவங்க போய் பிடியில் மாட்டிக்கிட்டாங்க. இது மக்கள் பேசிக்கிறாங்க, இடி சிபிஐ எல்லாம் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. புகழேந்தி இல்லை, எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு காரணம். ஆனால் அமித்ஷா, நான் பார்த்த அரசியல் தலைவர்கள் ரொம்ப ஷ்ரூடு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இன்னும் 1000 பழனிசாமி தூக்கி சாப்பிட்றாரு. இல்லை கணக்குக்கே கிடையாது பழனிசாமி அமித்ஷாக்கு. அதனால தான் ஆட்சி சென்ட்ரலில் இருக்குது, ஆட்சி போயிருக்கணும், ஆட்சி இருக்குது. சந்திரபாபு நாயுடு புண்ணியத்துலேயும் நிதிஷ்குமார் சப்போர்ட்லேயும். ஆனால் அது அல்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவை தவறாக இருக்குதுன்னு தெரிஞ்சும் 10 தேர்தலில் தோத்துட்டேன்னு தெரிஞ்சும் அம்மா சொன்னாங்கல்ல, எந்த காலகட்டத்திலும் இனி பிஜேபியோடு ஒட்டோ உறவோ கிடையாது, எனது வாழ்நாளில் நான் ஒரு தவறை செய்து விட்டேன், மன்னித்து விடுங்க அம்மா கேட்டாங்க. அந்த பாலிசியில் ஸ்டாண்டாக நிற்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றியாச்சு. ஸோ ஒரு 100 சீட்டு குடியா அப்படின்னா காலில் விழுந்து கொடுத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி எனக்கு சேர்ற கட்சிக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பிஜேபி அதை வாங்கிக்கும். ஒரு 134 அவங்க லீடிங்கில் வராங்க. சப்போஸ் திமுக ஆட்சியே மாறுதுங்க, ஆட்சி பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நிரந்தரமானது இல்லை, மழை துளி மாதிரி அது ஆட்சின்றது.
அங்கே ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் இதை வந்து இது பண்ணுவா? அப்போது சிண்டே கதை மாதிரி உட்கார் ஓரமாக பழனிசாமி தோ ஆவாவுன்னு சொன்னாலும் செலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிடுவார், உரம் கட்டிடுவார் பழனிசாமி. அதுக்கு தான் பயந்துட்டு இருந்தார் பழனிசாமி. இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டவுடனே தப்பிக்க முடியல. இதை யார் கேட்கணும்? ஒரு ஆள் வந்து நான் வந்து என்ன தீ குளிச்சிருவேன்றார், இன்னொரு ஆள் நான் செத்து போகிறேன்றார். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நல்லபடியாக உயிரோடு ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் எனக்கு தெரியும், அங்கேயே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் நான் விரும்பலை, தயவு செஞ்சு. ஆகவே நீங்கள் பேசுகிறீங்க. ஜெயக்குமாரை காணோம். அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆச்சு, 5 நாளாக ஜெயக்குமார் இல்லை, பாவம். நான் அவரை நம்புகிறேன். நிச்சயமாக அருமை நண்பர் ஜெயக்குமார் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். இவ்வளோ நாள் ஜெயக்குமார் என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அவர் மேல் நம்பிக்கை வந்திருக்கு. 15 நாளாக ப்ரெஸ் முன்னாடி கேமரா முன்னாடி அவர் வர்றதில்லை. ஆகவே ஓஎஸ் பண்ணி இப்படி கேபி முனுசாமி விடுங்க, இருந்தாலும் திருந்த மாட்டார். அவர் என்ன வேணாலும் மாறி பேசுவார். சிவி சண்முகம் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தோத்தது தோத்தோம் தோத்தது என்ன, பிஜேபியும் பாமகவில் தோத்தோம். சட்டமேது பக்கத்தில் எழுதி இருக்கிறார். ஆகவே திஸ் இஸ் த வார். இந்த வாரில் எங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். தமிழ்நாடு மூல முடுக்கெல்லாம் போதான் போகிறோம். இந்த பழனிசாமி யோகியத்தை சொல்ல தான் போகிறோம். பழனிசாமி சேலத்திலிருந்து சொல்கிறேன், நீ ஒரு இடத்துல தொகுதியும் சேர்த்து டெபாசிட் வாங்கவே முடியாது. பார், டெபாசிட்டுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு அலைய போகிற நீ ஜெயிக்கவும் முடியாது. நீ டெபாசிட்டுக்கு நீ அலைய விடலை. ஒன்று நடக்குதா இல்லையா பார். அதை செஞ்சு காட்டுறது நான் எங்களுடைய தலைமையாக இருக்கும். செஞ்சு காப்போம், கவலைப்படாது. பார், எல்லா இடத்துக்கும் போகிறோம். என்ன நடக்க போகுது, நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறான்றது பாருங்க. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அண்ணா திமுக தான். அது தொண்டர்களுடைய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி, புரட்சி தலைவர் அம்மா கட்சி, பேரறிஞர் அண்ணா பாதையில், தந்தை பெரியார் பாதையில் அதை செய்தே காட்டுவோம். திராவிட பாரம்பரியம் உருவாக்கிய கட்சிகள், பெரியார் மண், இங்கே எவனாலும் உள்ளே நுழைய முடியாது என்பதை காலம் பதில் சொல்லும். நமக்கு பாஜக கைவிட்டுருச்சா? யார அது 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 வந்து கொஞ்சமாவது இல்லை அந்த அந்த கோபம், அந்த நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. சுகம் எங்கடானா, சுகம் எங்கன்னா சொரிகிற இடத்துலனா, சொரிஞ்சு பின்னாடி எரிச்சல் வரும். அது நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதுக்கு ஓபிஎஸ் தானே கவலை பண்ணணும், அதுக்கு சசிகலாமா தானே கவலை பண்ணணும், பேர் சொல்லாத இன்னொருத்தர் தானே போய் ஒட்டிகிட்டு இருக்கவர் கவலை பண்ணணும். நான் ஏன் சார் கவலை பண்ணணும்? நாங்கள் ஏன் சார் கவலை பண்ணணும்? சார், அதிமுக தொண்டன் வயிறறிஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருக்கான் சார். கண்ணில் தண்ணி. எவ்வளோ பேர் தெரியுங்களா ஃபோனு, ஐயா அண்ணா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லுங்கள். இது ஏழைகளுக்காக உருவாக்கிய இயக்கம் சார். அப்படி விட்டுட்டு போயிட முடியாது. ஆகவே இது யாருக்காக இயக்கம் அல்ல, ஏழை மக்களுக்காக, கொள்கைக்காக. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்புறம் என்னன்னா, திமுகவிலிருந்து அவர் சொல்கிறாரு, திமுகவிலிருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட பொழுது, திமுகவிலிருந்து எப்போ சார் கருணாநிதி? நான் மாதிரி ஒரு அறிவாளி அரசியலில் நீங்கள் பார்க்கவே முடியாது சார். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி. ஏற்கனவே எங்கள் அம்மா சொன்னாங்க சார், பிஜேபியோட கூட்டணி வச்சா காலியிடுவோம் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு தேர்தலில் 40-0 ஆகிப்போச்சு சார். இப்போ திமுகவுக்கு இவர் என்ன அடிப்பணியாமல் இருக்காரா? திமுக கொடநாடில் இவர் மேலே எடுத்துருச்சா? இன்னும் விசாரணை பண்ணிடுச்சா? கோர்ட்டு சொல்லியும் திமுக விசாரணை பண்ணல சார். இன்னும் பெண்டிங் தானே வச்சுருக்கு. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதில் ஏன் விசாரிக்காமல் இருக்காங்க? கொடநாடை ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஏன் விசாரிக்காமல் இருக்காங்க? 1000 கோடி இது டி நகரில் கரப்ஷன் நடந்துச்சு, அவ்வளோ தண்ணி போச்சு, இதுக்கு காரணம் ஒரு கமிஷனை போட்டார் முதல்வர். அதுக்கு என்ன ரிசல்ட்டு? ஏன் இவ்வளவு லீனியன்ஸாக கொடுக்குறீங்க நீங்கள்? ஏன் திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? மும்மொழி கொள்கை திட்டம் எதிர்க்குது திமுக, ஒர்க் போர்டு பிரச்சனை எதிர்க்குது திமுக. சூப்பர், எல்லாமே கரெக்டு. அந்த பில்லுக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டாங்க இவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பிதுரையும் அவர் பேர் என்ன, சட்டமேதை சிவி சண்முகமும், அவர் இன்னொருத்தர் இருக்கார்ல மேட்டூர்லேருந்து சந்திரசேகர், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அங்கே ஓட்டு போடுறது ஒரு கொள்கை, தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறது ஒரு கொள்கையோ? அந்த பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் வெடிக்கிறப்போ, மேல் சபையில் பேசுகிறப்போ ஒருத்தர் கூட இவங்க 3 பேர் எழுந்து பேசவே கிடையாது. இன்னொரு உண்மையை உடைக்கட்டுமா? இன்னொரு உண்மையை உடைக்கிறேன். எனக்கு வந்த செய்தி, சாங்ஸ் திரு அமித்ஷாஜி பர்மிஷனோடு இந்த 3 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க.
அதுதான் வந்த அதுக்கு தான் சொன்ன ஸ்ட்ராங் சோர்சஸ் எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில். இல்லை 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 யார் இல்லை சார், அது 1000 இருக்குது சார். இல்லை இல்லை 1000 இருக்குது. செங்கோட்டையான் போனார் நீங்களே யாராவது ஒருத்தர் நிரூபிப்பீங்களா? இல்லை இல்லை செங்கோட்டையான் போகலன்னு சொன்ன நிரூபிச்சுட்டேன் நான். ஆமாம் நிரூபிச்சுட்டேன். ஆமாம் சார், நீங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல. போன 3 பேர்த்தில் ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டார். 4 பேர் போனாங்க. 4 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, போட்டாங்க. சரி நான் இப்படியே கேட்குறேன் சார், அதே கூட தப்புன்னு கூட வச்சுக்கோங்க சார். ரைட்டு ஓகே. அப்புறம் ஏன் அங்கே ஓட்டு போட்டு இங்கே வந்து பிஜேபி வாழ்கின்றீங்க? அது என்ன கொள்கை? இது என்ன என்ன கூட்டணி என்ன கொள்கை நீங்க தான் சொல்லுங்க. பழனிசாமி தெரியும். அது கூட்டணி. அப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கும் எங்க அண்ணன் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் எதிரான கட்சி பிஜேபின்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க சொல்றீங்க இல்ல வர 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 இல்ல இல்ல அப்ப சொல்லிட்டீங்கல்ல, எழுத்தா ஸ்ட்ராங் அங்கே நிற்கணும். அது என்ன பேக் வர்றது, ஃப்ரண்ட் போகிறது? ஆனால் அங்கே ஒன்று தட் நோ யூ ஆர் ராங். அந்த மசோதா வாபஸ் பெறப்பட்டதா? சார் திமுக ஸ்டாண்டா நிற்கிது, நான் சப்போர்ட் பண்ணல. அதை எதிர்த்த கட்சிகள் யாராவது கூட போயிட்டாங்களா கூட்டணிக்கு? இல்லை 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 நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். யாராவது எதிர்த்து போனாங்களா? இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தவர்கள் யாராவது இந்தியா லெவலில் திருப்பி கூட்டணிக்கு போயிட்டாங்களா? அசிங்கம். அதாவது இது ஒரு கேவலமான செயல். கூட்டணி சார் அவன் கொச்சதான் படுத்துறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க எதிர்த்துங்க இங்க வந்து கை கொடுக்குறீங்க. அது என்ன சாரி, கொள்கைன்றது கட்சியினுடைய கொள்கை. திராவிட இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்கிறதுக்கு உங்க பின்னாடி வேற ஏதோ ஒரு இயக்கமோ வேற ஏதோ எந்த இயக்கமும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நீங்க எது 100 இல்ல இல்ல 100 கேள்வி நீங்க கேட்டாலும் சோர்சஸ் சொன்னாலும் சார் எனக்கு அவசியமே சார் எங்களுக்கு இன்னைக்கு பழனிசாமி எதுக்கல புகழேந்தி, இன்னைக்கு பழனிசாமி எதுக்கல புகழேந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இடத்துல போட்டு மீட்டிங்கு போட்டு வீட்டுக்கு போய் ஆதரவு கொடுத்தேன். என்ன கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு காரணம் பாமக ரொம்ப அசிங்கமாக பேசிச்சு பழனிசாமியையும் ஓபிசியும் கட்சியையும். அன்னைக்கு நான் எதிர்த்து கேட்டேன் இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி. அன்னைக்கு வெளியே வந்தவன் தான். இன்றைக்கும் பழனிசாமி எதிர்த்துட்டு தான் இருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன், ஸ்டே வெக்கேட் ஆகியிருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. திமுகவுக்கு போனால் யார் சார் என்ன கேட்கணும்? போகிறேன் யார் சார் கேட்கணும்? ஏதாவது சம்பாரிச்சிட்டேனா, மினிஸ்டராக இருந்தேனா, கொள்ளையடிச்சேனா, என் சொத்துக்கள் அம்மா கொடுத்தேன், 11 வருஷம் கேஸில் நடந்தேன், அடி வாங்கி ரத்தம் சிந்திருக்கோம், எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்போம். இந்த கட்சியில் எவ்வளோ நாளாக இருக்கும்? இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கு தைரியமாக போகலாமே சார்? இந்த கட்சி வேணுங்கிறதுல மோதத்தை கழட்டாமல் இருக்கும். இந்த கட்சி வேணுங்கிறதால உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அது அவசியமே இல்லை சார். உடனே தொடங்க போகிறேன் சார், சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொப்போசல் போட்டு புரோட்டோகால் போட்டு ஆரம்பிச்சோம். நீங்கள் நண்பர், நீங்கள் எப்போ பாரு இங்கே சந்திக்கிறீங்க பழனிசாமியை, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். கொள்கைனா என்ன அப்படின்னு மாத்திரம் கேளுங்க. அவர் வந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நல உரிமை சங்கம், அதுக்கு பின்னாடி திராவிடர் கழகம் இங்கே தான் உருவாச்சு. திராவிடர் கழகம் அப்போயிலிருந்து 54 உருவாச்சு. சேலத்தில் தான் பேர் மாற்றினது திராவிடர் கழகம். எதையாவது சொல்லட்டும் சார். கருணாநிதி திமுகலேருந்து எடுத்தேன்னு சொல்கிறவருக்கு எந்த கொள்கை தெரிய போகுது? ஆகவே ட்ரை பண்ணுங்க அவர்கிட்ட. என்ன கேட்டீங்கல்ல அவரை கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க. இயக்கம்னு சொல்லவே இல்லை தலைவர், நீங்களே உருவாக்கிக்கிறீங்க இயக்கத்தை. இல்லை ஒரு ஐடியாவாவது கொடுங்க, என்ன இயக்கம், என்ன பேர்? இல்லை இயக்கம் இல்லைங்க, இது இங்கே உள்கட்சி போராட்டம் தான். இயக்கம் ஆரம்பிக்கும் போது வேணா இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உண்மை. நான் இப்போ எது சார் எதுவுமே தேவையில்லை சார். அதிமுக பேனரில் தான் போவான், என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆமாம், கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் என்ன பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு, என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செயற்குழு, என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது எங்களெல்லாம் அறிவித்தது ஆட்சி மன்ற குழு. எங்கே கலெக்டரத்துக்கு போச்சு இது மூணும்? அதுதான் என் கேள்வி. எங்கே போச்சு? ஆமாம்
சார் ஏடிஎம்கே கொடியை பிடிப்பேன், எவனும் கேட்க முடியாது. தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் சார், பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். புரிஞ்சுக்கோங்க, தவறாக போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் டிபேட்ல, எல்லா டிவிலையும் என்ன பேச விடாமல் எல்லா டிவிக்கும் ஃபோன் பண்ணி புகழேந்தி உள்ளே விட்டுறாதீங்கன்னு அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் நம்ம பழனிசாமிங்க அவர் தாங்க நம்ம நண்பர், அதனால் எந்த தொலைக்காட்சியும் அதை கேட்கறது இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டார் அவரும், நான் உட்காந்த ஆபத்துன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே அது இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி காப்பாற்றப்படணும். தொண்டர்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் புரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த தொண்டர்கள் குழம்பிட்டாங்க சார். ஒரு கூட்டணின்னு சொல்லி திடீர்னு இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு சேர்ந்த பின்னாடி அந்த தொண்டர்கள் எங்கே போவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை ஏற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். நேற்று நண்பர் 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 ஒரே நிமிஷம் நண்பர், நேற்று தானே ஆரம்பிச்சது, நேற்று தானே முடிஞ்சது இந்த கூத்து. இன்றைக்கி தானே உங்களை நான் மீட் பண்ணேன். பொறுத்திருந்து பாருங்கள். நேற்று அசானா ரிசைன் பண்ணிட்டார்ல, எத்தனை பேர் ஏடிஎம்கேல இருந்து வெளியே வராங்கன்னு பாருங்கள். பாருங்கள், பாதிக்கு மேலே வெளியில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதுதான் வேல்யூபிள் கொஸ்டின். இந்த தொண்டர்களை ஒன்று திரட்டி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக நிறுத்தி போக போக மாறும், காலங்கள் மாறும், எங்களுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். என்ன பண்ணணுன்றது அந்த நேரத்தில் முடிவு பண்ணி தேர்தலில் என்ன முடிவு செய்ய போகிறோம் என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கொள்கைகளுக்கு எந்தவித விரோதமும் எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நேரத்தில் முடிவு செய்து உங்களை அழைத்து சொல்லுவேன். வருமான வரித்துறை, இடி எல்லாமே அனைத்து கட்சிக்கும் அந்த பிரஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மத்திய அரசு. ஆனா அதிமுக மட்டும் போய் சேர்றதுக்கான காரணம் என்ன? டிஎம்கே போய் சரண்டர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்கலையா? டெய்லி தான் சார் ரைடு போகுது. எனக்கே ரைடு ஆச்சு சார். என்ன இல்லை நான் ஏதோ கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் போய் என் வீட்டில் ரைடை விட்டு 28,000 ரூபா கிடச்சிது சார். அவர் தலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்டா ராங்கா அட்ரஸை கொடுத்துட்டீங்களேன்னு. அதனால் அது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எல்லோரையும் ஒன்று திரட்டி நாங்கள் ஒன்று திரட்டிய பின்னால் இந்த வாக்குகள் சிதறாமல் என்ன செய்ய வேண்டும்? அம்மா கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது சார், தலைவர் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது. தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் சார். ஒரு தவறு செய்ததற்கு பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. சார் தவறு சார், தவறு தவறு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சார், அதெல்லாம் என்ற சந்தேகம் தயவுசெய்து சொல்கிறேன். அவர் திரு பொன்முடி அவர்கள் எந்த நிலையில் பேசினார் என்று தெரியாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நாம் பாரதி. வி ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். அப்படி தவறாக அவர் பேசியதற்கு திருமதி கனிமொழியை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை எடுத்தது முதல்வர் சரியான இது சார். அதில் எனக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது சார். அவரே மன்னிப்பு கேட்குறாரு, அப்புறம் என்ன இருக்கு பிரதர்? வெயிட் பண்ணுங்க பிரதர். மாட்டும் போது தானே தூக்க முடியும். ஏங்க ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. அப்போ ரோட்டில் பிஜேபி என்ன பண்ணுது? சைன் வாங்குது மும்முடி கொள்கை திட்டத்துக்கு ஆதரவா. அப்போ திடீர்னு ஒரு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ வராரு. வந்துட்டு அவரை நிறுத்தி சைன் பண்ணுன்னா அவருக்கு பழனிசாமி மாதிரி அவருக்கு மும்மொழியும் இரட்டை மொழியும் தெரியல. வர 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 சைன் பண்ணிட்டாரு. சைன் பண்ணுற சார் எடுக்கணும் சார். நான் உங்கள் கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறேன். அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும், தப்பே கிடையாது. நான் அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் நான். அப்போ கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ரோட்டில் சைன் பண்ணால் பழனிசாமி எடுத்துட்டார். தலவாய் சுந்தரம் அங்கே போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கை துவக்கி வச்சார், பழனிசாமி எடுத்துட்டார். அப்புறம் நீ எதுக்கு போய் சேர்ந்த? நீ மனுஷனா நீ? அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? நியாயம் இல்லை சார் பேசுறது. என்ன அது சைலண்டாக தான் முதல்ல இன்னும் ரொம்ப ஆர்வமாகவும் எழுச்சியாகவும் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரியும் அதை தானே இப்படி அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். தப்பு சார், மன்னிச்சிருங்க சார். நான் தவறு பண்ணிட்டேன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு அம்மாவால் அடையாளம் காட்ட இதே சேலத்தில் நடந்த மண்டபத்தில் ஏறி எங்கள் அண்ணன் தான் தலைமை தாங்குவார் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னேன் சார். வருங்கால முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் சொன்னேன் சார்.
இவ்வளவும் பாராட்டி பேசணும் சார். பின்னாடி தான் தெரிஞ்சது சார் அவர் பிஜேபியில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்பயே வெளியே வந்துட்டார். மன்னிச்சு, அவர் போய் தனியாக ராமநாதபுரத்தில் நின்னது தான் அவருக்கு எனக்கு ஏற்பட்ட தகராறு சார். இல்லை சார், போகிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை சார். நாங்கள் போக மாட்டோம். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, நீங்கள் நான் புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷ காலம் திமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. 10 மாத காலம் அதிமுக பிஜேபியோட பயணம் பண்ணியிருக்கு. கடந்த கால வரலாறு. இந்த அனுபவத்துக்கு பின்னாடி தான் அம்மா வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சார். இதுதான் நடந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், புகழேந்தியே விட்டுருங்க. வேணாம் 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 வேணாம், தீ குளிச்சிருவேன், செத்து போயிடுவேன், இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இவங்க ஏன் சார் மாறுறாங்க? கேளுங்க நான் இல்லை சார். நான் புகழே சார் இல்லை எனது அம்மா தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியபடி நான் பிஜேபியோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். வேறு எதாவது வேணுமா? எனக்கு என்னுடைய அம்மா தான் முக்கியம், எனக்கு தலைவர் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா வழியில் தான் இந்த திராவிட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்.